ஹாய்! ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. அப்படியே இந்த பருப்பை ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பாத்திரம் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த புளி கூட ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் ஒரு 2 வேளைக்கு இந்த சாம்பார் சேர்த்து வைக்கிறேன். காலையிலேக்கும் மதியானத்துக்கும் ரைஸ் வச்சுக்கிட்டு நைட்டு தோசைக்கும் சாம்பார் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரு வேளைக்கு மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தால் இதில் எல்லாமே பாதி பாதி ஆட் பண்ணால் போதும். இப்போ இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இது எதுவுமே அடுப்பில் வைக்கலை. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் அதை விட கம்மியாக ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை, ஏன்னா பையனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். சாம்பார் தூள்லேயே மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கறனால நான் ஆட் பண்ண கிடையாது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த டைமில் நம்ம என்ன காய் போடணுமோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். கேரட் ரித்து கேட்டான்னு கொடுத்துட்டேன். பீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு துண்டு கேரட் மட்டும் விழுகுது. அது மட்டும் அவன் கண்ணில் படலை போல். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்போ தான் அந்த காயில் அந்த உப்பு காரம் எல்லாமே இறங்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அது கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்களும் அடி பிடிக்காத மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அடிக்கடி கிளற தேவையில்லை. ஒரு சில பாத்திரம்லாம் கொஞ்சம் கிளறலைனாலுமே உடனே அடி பிடிச்சிடும் பருப்பு. இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டால் போதும். நல்லா கொதிக்கட்டும். வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்பப்போ டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாம்பாரை இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நான் தாளிச்சிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணலை. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. இட்லி, தோசை,
சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.